ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கருவாடை வச்சு சிம்பிளாக ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனை நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். செய்யறது ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டு 2 தட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். புளி தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, நம்மளுக்கு தக்காளியோட புளிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு அலசி க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து குழம்பு சுண்டி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான கருவாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதத்தோடு சாப்பிடுங்க.